கமேனி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் ஈரானிய அமைச்சரவை கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், ஈரான் என்ன சொல்லி இருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஈரானின் உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அயதுல்லா கமேனி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு அவருடைய அந்த வீட்டின் மீது சுமார் 30 வெடிகுண்டுகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் போட்டதாகவும் அதில்தான் கமேனி கொல்லப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் கமேனி கொல்லப்பட்டதற்கு நாங்கள் நிச்சயம் பழிவாங்குவோம் என்று ஈரான் நாட்டினுடைய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்திருந்தது. இதனை தொடர்ந்து தற்போது ஈரான் அமைச்சரவையும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. அதாவது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் கமேனி கொல்லப்பட்ட பிறகு இந்த குற்றத்திற்கு ஒருபோதும் பதிலளிக்கப்படாமல் போகாது, நாங்கள் நிச்சயம் இதற்கு உரிய பதில் கொடுப்போம் என்று ஈரான் அமைச்சரவை எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்த நாட்டில் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் எனவும் 1 வாரம் பொது விடுமுறை அறிவிக்கப்படும் எனவும் ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானில் உள்ள எங்கல் சதுக்கம் மற்றும் தெஹரானில் உள்ள பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பொதுமக்கள் ஒன்று கூடுமாறும் ஈரான் தற்போது அறிவித்திருக்கிறது. கமேனி மட்டுமல்ல, கமேனியினுடைய மகள், மருமகன் மற்றும் பேர குழந்தை ஆகியோரும் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய அலுவலகத்தில் இருந்த போதுதான் இந்த கொல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. கமேனியினுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கொல்லப்பட்டது தொடர்பான அவரது உடலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோருக்கு அதிகாரிகள் காட்டியதாக இஸ்ரேல் அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.